சேவிங்ஸ் இதில் வந்து சேவிங்ஸ் வந்து 15% பண்ணிட்டாங்க. 100ல் 15 போனுச்சுன்னா 85. அதில் ரேஷியோக்கு மாற்றுங்க. 3, 17, 20. இப்போ வந்து if expenditure increases by 20%, என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பை 20%. இப்போ கேன்சல் அவுட் ஈஸியாக ஆகணுங்கிறதுக்காண்டி அதில் ஒரு 0 ஆட் பண்ணி ஈஸியாக இருக்கும். இன்க்ரீஸ் பை 20%னா கேன்சல் அவுட் பண்ணுங்க. 17 into 2 34 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேவிங்ஸ் இன்க்ரீஸ்டு பை 60%. அப்போ 6 into 3 18 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இதுலேயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதுலேயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் நம்மளுக்கு இன்கம். ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 34 + 18 52 இன்கம்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்கம்ல எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்கேன். அப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது 52 200 எடுத்துருக்கோமா, அவுட் ஆஃப் 200 into 100 கேன்சல் பண்ணுங்க. 26